எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லாருக்குமே ஒரு நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அவங்க எல்லாருக்கும் முதல்ல அந்த விஷஸ் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, இது வந்து என்னோடய ட்ரிபியூட் டு எங்கள் மாமியார். எங்கள் மாமியார் வந்து தவறிட்டாங்க. டிசம்பர் 21 தவறிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து வீடியோஸ் எதுவும் போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ அதுவும் நியூ இயருங்கிறதுனால சரி நம்ம போட ஆரம்பிக்கலாம், நம்ம வந்து சும்மாவே போகக்கூடாது அப்படின்றதுனால நான் வீடியோ போடுறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் எ ட்ரிபியூட். எங்கள் மாமியாருக்கு வந்து நான் கொடுக்குற என்னோடய ட்ரிபியூட் டு எங்கள் மதர் இன் லா. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இட்ஸ் வெரி கனெக்டட் டு குக்கிங். அவங்களுக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எத்தனை பேர் வந்தாலும் சமையல் பண்ணி சூப்பராக சத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ்னு நிறையா இருக்குது. அதில் வந்து கேசரி வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. எத்தனை பேர் வந்தாலும் கேசரி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் கேசரி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அவங்க வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க, அந்த கேசரியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல போய் ரெசிபி பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ இங்கே இந்த பேனில் நான் நெய் போடுறேன். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நான் இதை வந்து இப்படி வறுக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து எங்கள் மாமியாருடைய ஸ்பெஷல் கேசரி. எங்கள் மாமியார் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதனுடைய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏலக்காய் யூஸ்வலாக எல்லோரும் போடுறது தான், ஒரு கிராம்பு, அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் அன்னாசிப்பூ, இது வந்து போடுவாங்க. ஸோ அதை நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நான் போட்டுடுறேன். இது வந்து இந்த அன்னாசிப்பூ போடுறதுனால இது வந்து கொஞ்சம் அந்த வாசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரவை வாசம் நல்லா வந்துச்சு. இந்த ஒரு கப்புக்கு தான் நான் வந்து ரவை எடுத்தேன். அந்த கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் வச்சுருக்கேன். அதை இதில் போடுறேன். அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், அதையும் போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் குக் ஆகிற அந்த ஸ்டேஜுக்குள்ளே நான் வந்து ஃபுட் கலர், இது வந்து நீங்கள் வேணும்னா போடலாம், வேண்டாம்னா போட வேண்டாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரவை வந்து ஒரு மாதிரி குக் ஆயிடுச்சு. அந்த குக்கான ஸ்டேஜ் வந்துடுச்சா, திக்காயிடுச்சு. உங்களுக்கு ரவை வந்து திக்காயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் போடணும். சுகர் வந்து இப்போ இந்த கப்புக்கு ஒரு கப்பு அளவு ரவைனா சேம் அளவு தான் சுகர். இந்த இது தண்ணி மட்டும்தான் 2 மடங்கு. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வந்ததுனால, இப்படி சுருண்டு வருதுனாலே உங்களுக்கு ரவை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் சுகர் போடுறேன். இந்த சுகர் வந்து இதில் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகணும். ஓகே, எனக்கு இந்த பேன் வந்து நல்ல ஹெவி பேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நல்ல சூடு ஏறினதுக்கப்புறமே நான் வந்து சிம்லேயே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வந்து சுகர் வந்து நல்லா இதாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு
ஓகே, இதை வந்து இப்போது ஒரு 2 minutes வரைக்கும் நான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகே, இது 2 minutes கழிச்சு நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த பேன் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ஹெவி பேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா சுருண்டு வருது. ஸோ என்ன ரெசிபி பார்த்தீங்களா, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான். அவங்க வந்து எங்கள் அத்தை வந்து அந்த அன்னாசி பூ போடுவாங்க. அந்த அன்னாசி பூ போடுறது வந்து அந்த ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக காட்டும். அதுவும் வந்து எங்கள் அத்தையோட நாத்தனார்ஸ், அதாவது என் வீட்டுக்காரோட அத்தை, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் கேசரி பண்ணிடுவாங்க அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கேசரி வந்து சிம்பிள் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. பட் இது வந்து நியூ இயருங்கிறதுனால ஒன்றும் எங்கள் அத்தைக்கு ஒரு ட்ரிபியூட் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து நான் இந்த கேசரி சூஸ் பண்ணேன். வேறு நிறைய இது பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. பிரியாணி, மீன் குழம்பு ஆசமாக பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுவும் தூத்துக்குடியிலன்றதுனால ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த இது அண்ட் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதிரசம் வந்து எங்கள் அத்தைகிட்ட வந்து அவன் அந்த பதத்தை வந்து படித்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நானும் வந்து கொஞ்ச நாள் படித்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு சின்ன இது வந்தது. அந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 6-7 இயர்ஸாக வந்து நிறைய இது அவங்க மறந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த இதுக்காகவே நான் வந்து இந்த ட்ரிபியூட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்களுடைய ரெசிபீஸ் ஆகட்டும், அவங்களுடைய டிஷ்ஷஸ் ஆகட்டும், நிறைய வெஜிடேரியன் ரெசிபீஸுமே வந்து சோயாபீன்ஸ் பொரியல்லாம் அவங்க வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கார சட்னி ஒன்று பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஐம் வெரி கனெக்டட் த்ரூ குக்கிங். எனக்கு வந்து அவங்களோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேன், இது எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தைகிட்ட கேட்கவே மாட்டேன். பட் அவங்க செய்கிறத அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட. அண்ட் எத்தனை பேர் வந்தாலும் செய்வாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரியாணி பண்ணணும். பிரியாணி பண்ணிவிட்டு அவங்க யார் வர்றாங்களோ, ஜீவா அத்தையோ, ஜீவா பெரியம்மான்னு சொல்லுவாங்க, ஜீவா சித்தின்னு சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் வந்து பிரியாணி உங்களை மாதிரி வச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க முகத்தில் ஒரு புன்னகை, இப்போ அவங்க ஃபோட்டோவில் இருக்கிறது இதே புன்னகை வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பழைய ஃபோட்டோ தான், 2014 எடுத்த ஃபோட்டோ இது. இதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் டிட்டரேட் ஆனாங்க. எங்கள் மாமனார் இறந்ததுக்கப்புறம் பிகேம் கொஞ்சம் ரொம்ப டிட்டரேட் ஆனாங்க. அண்ட் இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள வந்து நிறைய மறந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தேன், ரீசெண்டாக ஒரு தடவை ஊருக்கு போயிருந்தேன். வாங்கத்தை கேசரி பண்ணுவோம் வாங்க நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குக்கிங்கே அவங்களுக்கு மறந்துடுச்சு. கேசரியா, எனக்கு கேசரி பண்ணவே தெரியாது அப்படின்னாங்க. என்ன தெரியும், கேசரி ஸ்பெஷலிஸ்ட் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ஆக்குபைடாக வச்சுருந்தோம். பட் டில் ஷீ பாஸ்ட் அவே அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. எங்களுக்கு அது வந்து ஹாப்பினஸ். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஹாப்பியாக அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரிபியூட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். அதனால் இந்த ஒரு வீடியோ மெயினாக அது வந்து அவங்க குக்கிங்கில் ரிலேட்டட், அவங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க குக்கிங்கில் நல்லா பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது, தேங்காய் பர்ஃபி, அந்த மாதிரி லட்டு, அப்புறம் முந்திரி கொத்து எங்கள் அத்தைட்டு இருந்தால் நான் படித்தேன் நான். அந்த இதெல்லாம் வந்து எனக்கு அவங்கக்கிட்டேருந்து நிறைய நான் படிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட குக்கிங், அவங்களோட வே ஆஃப். இன்னொன்று வந்து எனக்கு நான் வந்து கல்யாணம் ஆகி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, எங்கள் அம்மா வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதே, நாங்கள் எங்கள் வீட்டில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதே 11 மணிக்கு மேலே தான் சமையல் கட்டுக்கே போவோம். அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு சுற்று வேலை நிறைய இருக்கும். அந்த இது பெருக்கிறேன் அது இதுன்னு நிறைய ஒர்க் இருக்கும் அம்மாவுக்கு. குக்கிங்க்கு உள்ளே போகிறதே அம்மா 11 o'clock, 11:15, சம்டைம்ஸ் 11:30 கூட ஆகும் அம்மா குக்கிங்குள்ளே போகிறதுக்கே. ஆனால் அதுக்கெல்லாம் காயெலாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருவாங்க. பட் எங்கள் அத்தை வந்து 8:30, மார்னிங் 8:30 குக்கிங் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை அடாப்ட் பண்ணேன் நான். எனக்கு வந்து அவங்களோட அந்த காலையில் சமையல் கட்டுக்குள்ளே இருந்து பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் சோறாக்குறதுக்கு ரைஸ் வந்து சுட சுட 12 மணிக்கு மேலே வைப்பாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து தோசை ஊற்றுறதுனா சுட சுட ஊற்றுவாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ட்ரிபியூட். இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த அன்னாசிப்பூ போடுறது வந்து நான் போட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். நான் யங்காக இருக்கும்போது எங்கள் அத்தையை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து நிறையா போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப மூச்சு முட்டிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் அதை அவாய்ட் பண்ணேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த ட்ரிபியூட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இது போட்டிருக்கேன். கொஞ்சமாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. ஸோ எஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்து இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கிச்சன் வந்து இன்னுமே பயங்கர பிஸி. இப்போ வந்து சந்தியாவுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து நானும் அவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியே தான் நாங்கள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புது வீடியோஸ் எடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அப்படி எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த வீடியோஸ் நான் அனுப்புகிறேன், போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ எஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச்.